ஸோ இட்ஸ் a cute moment. சர்ரியல் மொமெண்ட்னு தான் சொல்லணும். சர்ரியல் மொமெண்ட் இருந்தது. நான் வந்து எடுக்கிறேன். ஆனால் நான் ஒன்று கேட்கவா அப்படின்னேன். என்னண்ணா அப்படின்னா, நான் உன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்புறமா உன் ஃபோனில் எடுக்கிறேன். என்கிட்ட இன்ன வரைக்கும் அந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதில் வந்து நான் அவங்க கூட எடுத்த ஃபோட்டோ அவன் அதுக்கப்புறம் என் கூட எடுத்தான். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஃபோட்டோன்னு சொல்லிட்டு கேட்டது. அதுக்கப்புறம் நிறைய பேர் சீரியல்னால அப்புறம் நம்ம யூடியூப்பில் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய இடத்துல நோட் பண்ணி வந்து பேசி பாராட்டி கொஞ்சி முத்தமிட்டு ஆரத்தழுவி எல்லாமே நடந்திருக்குது. அது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த அன்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் விச் இஸ் லைக் கியூட் மொமெண்ட். நான் வந்து ஒரு நாள் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன். ஓகேவா? அப்போது வந்து குட்டி குட்டி பசங்க எல்லாருமே இருந்தாங்க. அப்போ வந்து லைக் நீங்க வந்து முத்துவோட வைஃப் தானே, நீங்க முத்துவோட வைஃப் தானே அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு. See they are like ஒரு 5 or 6 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா சீரியல் வந்து நிறைய பேர் வந்து லைக் ஒரு 20 இல்லை 15 அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் 5 வயசு பசங்களை நம்ம நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அது வந்து கிரேசியால ஒரு கியூட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்து 5 வயசு குழந்தை பார்க்கறதுனா அது எல்லாமே முத்து கொடுத்த கிஃப்ட்டு, என் இயக்குனர் கொடுத்த கிஃப்ட்டு. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் எழுத்தாளர் எழுதி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன அவங்க கூப்பிடல, நான் அதை சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா எனக்கு இந்த அன்பு எதுவுமே கிடைச்சிருக்காது. அது எல்லாமே இந்த முத்து கதாபாத்திரம் என் வாழ்நாளில் எனக்கு கொடுத்த ரொம்ப பெரிய கிஃப்ட். அதுதான் அது யாராலையுமே மாற்ற முடியாது அந்த விஷயத்த மட்டும்.